வணக்கம். நம்ம இன்னைக்கு தமிழ் குக்கிங் லேடி சேனல் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நார்த்தங்காய் பச்சடி. நார்த்தங்காய் 5, இஞ்சி 100 கிராம், உள்ளி 200 கிராம், மிளகாய் 5, வத்தல் பொடி 2 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1 கரண்டி, காயப்பொடி 3 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 200 கிராம், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், மண்டவெல்லம் 1/4 கிலோ, புளி 200 கிராம், கடுகு 1 டீஸ்பூன். இப்போ நம்ம அதை நார்த்தங்காய் பச்சடி எப்படி செய்யணும்னு பார்க்கணும். நார்த்தங்காய் நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கிட்டு உள்ளியும் வெட்டி வச்சுக்கணும், பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா சூடான பிறகு வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வசக்கணும். பச்சை மிளகாய்லாம் போட்டு வசக்கிட்டு இஞ்சி போட்டு லேசாக வசக்கணும். திருப்பி நம்ம நார்த்தங்காயும் வசக்கினதுக்கு அப்புறம் புளி கரைச்சல் விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மூணு விசில் விட்டு இறக்குனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தை மறுபடியும் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றினதுக்கப்புறம் கடுகு 3 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன், 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. போட்டுட்டு நம்ம காயப்பொடி, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, வத்தத்தூள், இவ்வளவு வத்தல் பொடி எல்லாம் போட்டு அதில் நல்லா போட்டுக்கிட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுறணும். புளியை கரைச்சி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். நம்ம தேவையான அளவு 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். நான் 2 கிளாஸ் தண்ணி விட்டு தான் நார்த்தங்காய் வேக விட்டுருக்கேன். திருப்பி நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா புளியை கரைச்சல் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது கொதிச்சிட்டே இருக்கும்போது நார்த்தங்காயும் இஞ்சி, உள்ளி, மிளகாய் எல்லாம் நம்ம குக்கரில் 3 விசில் விட்டு இறக்கியிருக்கோம். இறக்குனதுக்கப்புறம் இந்த மசாலா கொதிச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த நார்த்தங்காய் அவிச்சதுக்கு அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டியாயிரும். நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாசம்லாம் போக வரைக்கும் நல்லா கெட்டிருக்கும். நார்த்தங்காய் பச்சடி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது கேரளா ரெசிபி தான் நார்த்தங்காய் பச்சடி வைக்கிறது. நம்ம ஊரில் இந்த செல்லெல்லாம் அவ்வளோ வைக்க மாட்டாங்க. நார்த்தங்காய் பச்சடி நீங்கள் அதில் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 1/4 கிலோ மண்டவெல்லம் சொல்லியிருக்கேன். 200 கிராம் மண்டவெல்லம் 1/4 கிலோ. உங்களுக்கு நான் இனிப்பு வேணுங்க கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை 200 கிராம் மண்டவெல்லம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா அதில் வெல்லம் தட்டி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக வந்துடும். கெட்டியாக வந்ததுக்கு இது நல்லா ஒரு மாதம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். வெளியில் வைக்கிறதா ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சா நம்ம சாப்பிட முடியும். இது நார்த்தங்காய் பச்சடி ரெடி. எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்த்தங்காய் பச்சடி ரெடி.